இந்த ட்ரீம் 11 மை 11 மை சர்க்கிள் இல்ல மத்த எந்த ஃபேண்டசி ஆஃப்லையும் இனிமே நீங்க டீம் போட முடியுமா? அதுலயும் முக்கியமா திரும்பவும் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? உங்களோட திறமையை அந்த ஆப்ல திரும்பவும் வெளிப்படுத்த முடியுமா? இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கேமிங் சட்டம் பாஸ் ஆனதுல இருந்து பில் பாஸ் ஆனதுல இருந்து இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அதனால எல்லோரும் இந்த ஆப்ஸ் திரும்பவும் வரணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. இந்த விஷயம் இப்போ கோர்ட் வரைக்கும் போயிருச்சு. கர்நாடகா ஹை கோர்ட்ல இருந்து டெல்லி ஹை கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. ரெண்டு இடத்திலையும் இந்த சட்டத்தை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. மனுக்களும் போட்டிருக்காங்க. அதுக்கு விசாரணையும் நடந்திருக்கு. அது கர்நாடகா ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி, டெல்லி ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி. ஆனா இப்பவும் நம்மளால இந்த டீம் போட முடியுமா முடியாதான்னு தெளிவா தெரியல. ஏன்னா நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல கூட ஏதாச்சும் மாற்றத்தோட இந்த ஆப்ஸ் திரும்பவும் கொண்டு வாங்க, அது கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. சில புதிய விதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் மை 11 சர்க்கிள், ட்ரீம் 11 இந்த ஆஃப் நிறுவனங்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு முக்கிய தகவலும் வெளியே வரல. ட்ரீம் 11 நிறுவனம் நாங்க அரசுக்கு எதிராக போக மாட்டோம்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. ஆனா மை 11 சர்க்கிள் கம்பெனி அமைதியா இருக்காங்க. ஆனாலும் மற்ற ஆப்ஸ் எல்லாம் மனு போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஹைகோர்ட்ல சில விதிகளில் மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் திரும்பவும் வரலாம். அதுல விளையாடி திரும்பவும் நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம். ஏன்னா சில விதிகளை மாற்ற முடியும்னு தெரியுது. இந்த விஷயம் இப்பவும் கோர்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இது முழுமையா பேன் ஆகல, பில் பாஸ் ஆயிடுச்சு. ஆனா சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரல. அதனால இப்போதைக்கு எதுவுமே முடிவாகல. முக்கியமா அரசு கூட ஃபேண்டசி ஆஃப் அதிகாரிகளோட ஒரு பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. அதுல அரசாங்கமும் நிறுவனங்கள் கிட்ட ஒரு சில ஆலோசனைகளை கேட்டிருக்காங்க. பணப்போட்டியில கூட சில மாற்றங்கள் நடக்கலாம். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்குன்னா, வாடிக்கையாளர்களுக்கும் எந்த நஷ்டமும் இல்லாம அதே சமயம் கம்பெனிகளுக்கும் நஷ்டம் இல்லாம இருக்கலாம். இந்த சட்டம் பாஸ் ஆகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரசிகர்களோட பொருளாதாரமும் மனநிலையும் மோசமா இருக்கு. பல வழக்குகள் கூட வந்திருக்கு. இது தவிர பயங்கரவாதிகளுக்கு பணம் போறது, கருப்பு பணம் புழங்குறதுன்னு பல விஷயங்களை காரணமா சொன்னாங்க. ஆனா சில விதிகள் மாறினா இந்த ஆப்ஸ் திரும்பவும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நீங்க 20 டீம் போடுறீங்க. 20 டீம் கேக்கு பதிலா 10 டீம் போடுறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். ஆனா நீங்க பல டீம்களை போட்டுட்டே இருப்பீங்க. இனிமே உங்களுக்கு 20 டீம் போடுற வாய்ப்பு கிடைக்காம போகலாம். ஒருவேளை நீங்க குறைஞ்ச டீம் போடலாம். போட்டியோட அளவும் குறையலாம். உதாரணத்துக்கு 19, 29, 39 ரூபாயா இல்ல 15, 21, 31 என மாறலாம். இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதோட சேர்த்து அதிகமா வரி கட்ட வேண்டிய நிலைமையும் வரலாம். ஒருவேளை நீங்க குறைஞ்ச அளவு டீம் போடுறதுனால உங்களுக்கு நஷ்டம் குறைவா இருக்கும். RS 15 ரூபாய்க்கு ஒரு டீம் போடுறீங்க. 5 டீம் போடலாம். அதிகபட்சம் 6 டீம் போடலாம். அதுக்கு மேல நீங்க டீம் போட முடியாது. அப்போ ஒரு வரம்பு வச்சா டீம் குறையும். அதனால பணமும் வீணாகாது. ஒருவேளை நீங்க ஒரு முறை டீமை லாக் செஞ்சுட்டா அடுத்த டீமை உங்களால போட முடியாது. அதாவது நீங்க ஒரு டீம் செஞ்சுட்டா அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதற்கான வயது வரம்பு 18 இருக்கணும். டீமை லாக் பண்றதுனா நீங்க அதை ஒரு ஸ்கில் பேஸ்டு கேம்னு சொல்லுவீங்க. அப்படி பல நிறுவனங்கள் இது திறமையின் அடிப்படையில் விளையாடுற கேம்னு சொன்னாங்க. இதுல எங்க சூது இருக்கு? மனதளவிலையும் பொருளாதார ரீதியிலும் எப்படி நஷ்டம் ஏற்படும் கேட்டாங்க. இது திறமையை அடிப்படையா வச்சு விளையாடுற விளையாட்டு. ஏன்னா ஒரு ரசிகர் எல்லா தகவல்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டீம் போடுவாரு. அதனாலதான் இதுக்கு ஸ்கில் பேஸ்டு கேம்னு சொல்றாங்க. ஆனா இந்த புதிய விதிகள் வந்தால் நீங்க லாக் பண்ண ஒரு டீம் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அந்த டீம்ல இருக்க வீரர்கள் விளையாடினாலும் சரி விளையாடலைனாலும் சரி அதுதான் ஃபைனல். இப்போ என்ன நடக்குதுன்னா, போட்டியோட முதல் பால் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க டீமை மாத்தலாம். ஆனா இனிமே அப்படி நடக்காது. நீங்க லாக் பண்ணிட்டா 5 டீம் போட்டாலும் நீங்க தேர்ந்தெடுத்த கேப்டன், வைஸ் கேப்டன், இல்ல பவுலர், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர்ல யாராச்சும் ஒருத்தர் விளையாடலன்னா கூட உங்களுக்கு தான் நஷ்டம். அப்போ இது ஒரு திறமை அடிப்படையில் விளையாடுற கேம் இல்லையா? உங்களுக்கு தெரியும், இந்த வீரருக்கு காயம் இருக்கு, அவர் விளையாட மாட்டார். ஒருவேளை அவர் விளையாடலாம். நீங்க அவரை பத்தியும் ஆய்வு செய்வீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒரு டீம் போட்டுட்டு காலையில எழுந்து அவசரமா டீம் போடுறீங்க. டாஸ் போட்ட உடனே பிளேயிங் 11 வரும். அதை பார்த்து டீமை மாத்தலாம்னு நினைப்பீங்க. ஒரு சாதாரண மனிதன் யூசர் இதைத்தான் செய்வான். ஆனா நீங்க திறமையில அவ்வளவு நிபுணரா இருந்தா, திறமையில ஜெயிக்கிறத விரும்புனா நீங்க ஒரு முறை டீம் போட்டுட்டு அதை விட்டுடணும். இந்த விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ புதுசா ஒரு அப்டேட் என்னன்னா, கர்நாடகாக்கு அப்புறம் டெல்லி ஹைகோர்ட்டும் இதுக்கு ஆதரவா இருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்ல இப்போ கம்பெனி வந்துட்டாங்க. ஒரு பகீரா கேரம்னு ஒரு கம்பெனி டெல்லி ஹைகோர்ட்ல கேமிங் பில்லுக்கு எதிரா மனு போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ஒரு விசாரணை நடந்துச்சு. அதுல அதிகார அமைப்பை அமைக்காம சட்டம் எப்படி அமல்படுத்தப்படும்? நீங்க சட்டத்தை பாஸ் பண்ணிட்டீங்க, பில் பாஸ் ஆயிடுச்சு. ஆனா அதற்கான அமைப்பை இன்னும் அமைக்கல.
அதுக்காக நாங்க செயல்பட்டுட்டு தான் இருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ இப்போதைக்கு நீங்க ஏன் தடை போட்டீங்கன்னு கேட்குறாங்க. இப்படி பல விஷயங்கள் போயிட்டே இருக்கு. இதுல தினமும் அப்டேட் வந்துட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் கர்நாடகா ஹைகோர்ட்ல இருந்தது. இப்போ டெல்லிக்கும் வந்திருக்கு. விஷயங்கள் வெளிய வந்துகிட்டே இருக்கு. புதிய விதிகளோட ஃபேண்டசி ஆஃப் உங்களுக்கு விளையாடுறதுக்கு கிடைச்சா, அதுல நீங்க டீம் போடலாம். இந்த ஃபேண்டசி ஆஃப்ஸ் இந்த சட்டத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.